அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரியது. அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார் என்று நான் சாட்சியம் கூறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாம இன்றைக்கு ரப் அப்படிங்கிற வார்த்தையை குரானின் மொழியில் ரப் என்றால் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழ் அனைத்தும் பிரபஞ்சங்களின் ரட்சகருக்கே உரியது என்று நாம் அது பாத்திகாவிலே படிக்கிறோம். தினமும் தொழுகையின் போது அதனை தவறாமல் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. ரப் என்பதற்கு இந்திய மொழிபெயர்ப்புகளை கொடுத்திருப்பாங்க. அது நேரடியா குரான் மொழிபெயர்ப்பிலேயே படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துபவர் அப்படின்னு மொழிபெயர்ப்பு கொடுத்திருப்பாங்க. 3 வார்த்தைகளை ரப் என்கிற அது ஒரு பதத்திற்கு 2 எழுத்துக்கள் தான் கொடுத்திருப்பாங்க. நாம பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய யாராவது நம்ம கிட்ட உங்க அப்பா யாரு அப்படின்னு கேட்டா நம்ம பதில் சொல்லுவோம். என்னுடைய தந்தை ஒரு தொழிலதிபர், ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபசர், ஒரு பிரின்சிபால், இதெல்லாம் நம்ம அவருடைய அடையாளத்தை நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்முடைய ரப்பு யாருன்னு யாரும் நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. நம்மளும் யார்கிட்ட கேட்க மாட்டோம் யார்கிட்டையும். ஆனால் உங்களுடைய ரப்பு யாரு என்று கேட்க கேள்விக்கு எப்படி பதில் வருதுன்றது பாருங்க. பேரோ மோசஸை பார்த்து கேட்கிறான், யாரு உன்னுடைய ரப்பு? உன்னுடைய ரப்பு யார்? மோசஸே, உங்களுடைய ரட்சகர் யார்? 20ஆம் அத்தியாயம் 49 அவர் கூறினார், ஒவ்வொன்றுக்கும் அதன் இருப்பையும் அதன் வழிகாட்டலையும் தந்த அந்த ஒருவர் தான் எங்கள் ரட்சகர். அதன் இருப்பு, நான் இருக்கிறதே அவர் தான். இருக்கிறதுக்கே அவர் தான் காரணம். அவர் தான் என்னை படைத்தவர், எனக்கு என்னுடைய இருப்பை கொடுத்தவர் அவர் தான். அது வழிகாட்டலையும், அது என்ன செய்யணும், எங்க இருக்கணும், எப்படி போகணும், யாருக்கு குழந்தையா பிறக்கணும், யாருக்கு அப்பாவா இருக்கணும், அது வழிகாட்டல். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அது ஒவ்வொன்றுக்கும் அதன் வழிகாட்டலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் தான் ரட்சகர். அது விரிந்து கொண்டே சொல்லக்கூடிய ஒன்று. அது பெரிய விஷயம். ஒரு அப்பாவா இருந்தா ஒரு சில பண்புகள் தான் அவருக்கு இருக்கும், அந்த பிள்ளைக்கு சொல்லக்கூடிய அளவில். ஆனால் நம்முடைய ரப்புக்கு சொல்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. 400க்கு மேற்பட்ட முறைகள் குரானில் இடம்பெறுகிறது ரப்புங்கிற வார்த்தை. ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்னவாக இருக்கிறார் என்பதை அல்லாஹ் விவரித்து சொல்லுகிறார். அது 20ஆம் அத்தியாயத்தின் 51வது வசனத்திலேயே தொடர்ச்சியாக 50 வசனங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக அவர் என்ன செய்கின்றார் என்பதையும் சொல்வார். 53வது வசனத்தில் சொல்வார், அவர்தான் உங்களுக்காக பூமியை வசிக்கத்தக்கதாக ஆக்கி மேலும் அதில் உங்களுக்கு சாலைகளை மேவியவர். மேலும் அவர் விண்ணிலிருந்து நீரை இறக்கி அனுப்புகின்றார். அதன் மூலம் நாம் பல்வேறு வகையான தாவரங்களை விளைவிக்கின்றோம். இது அல்லாஹ் அப்படி செய்யறாரு. இதெல்லாம் செய்யறது அல்லாஹ். நம்மை படைத்தாருங்கிறது நமக்கு தெரியும். படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துபவர். அதாவது இன்னும் சொல்ல போனா லார்ட் அண்ட் மாஸ்டர் என்று கூட ரஷாதுடைய மொழிகள் பார்க்கலாம். நமக்கு எஜமானர் என்றால் அவர் நம்மை படைத்து விட்டு எப்படியோ இருங்கள் என்று சொல்லிவிட்டு போகவில்லை. நம்மை பார்ப்பவராக இருக்கின்றார், பாதுகாப்பவராக இருக்கின்றார், உணவளித்து வாழ்வாதாரங்களை அளித்துக் கொண்டிருக்கக்கூடியவராக தொடர்ச்சியாக அளித்துக் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுவும் அந்த பாகுபாடு அங்கே இல்ல. நம்ம மறுப்பவர்களுக்கும் நான் அளிப்பேன். நம்பிக்கையாளர்களுக்கு
வழங்குகிறாங்க என்று ஆபிரகாம் கேட்கும்போது நான் நம்ப மறுப்பவர்களுக்கும் கொடுப்பேன். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதுவும் இல்லாமல் சில விஷயங்களை யாருமே தடுத்து கொள்ள முடியாது. காற்றையோ தண்ணீரையோ பதுக்கி வைக்க முடியாது. பொதுவானதாக அல்லாஹ் கொடுக்கிறார் எல்லாத்துக்குமே. அந்த மாதிரியாக அது அத்தியாவசியமான அந்த விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது. இதனால் அந்த ரப்பாக இருந்து கொண்டு அவர் செய்து கொண்டே இருக்கிறார், நமக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவராக நம்முடைய இரட்சகர் இருக்கிறார். 10ஆம் அத்தியாயம் 32வது வசனத்துல இவ்விதமானவர் கடவுள், உங்களுடைய உரிமையுள்ள இரட்சகர், ரப்புக்குமுல் ஹக்கு, உங்களுக்கு நீங்க யாருன்னா அவருடைய ஆளு, அவருடைய படைப்பு, அவர் உங்களுடைய ஓனர் என்று சொல்றார். அதுக்கு மேல என்ன வேணும்? அவர் இஷ்டப்பட்டா என்ன வேணாலும் செய்யலாம். அந்த ஓனர், ஒரு பொருளுக்கு ஓனர்னா அவர் என்ன வேணாலும் செய்யலாம். அடிக்கலாம், துன்புறுத்தலாம், பாதுகாக்கலாம், பத்திரமா பார்த்துக்கலாம், இந்த மாதிரியா எது வேணாலும் செய்யலாம். அவர் இஷ்டம்தான். ஆனாலும் அவரு நமக்கு வேண்டியதை நமக்கு உரிமை உள்ளதை செய்கிறார். சத்தியத்திற்கு அப்பால் பொய்மையை தவிர வேற என்ன இருக்கின்றது? இவை அனைத்தையும் நீங்கள் எப்படி அலட்சியப்படுத்த முடியும்? இதெல்லாம் சும்மா அப்படியே போற போக்கில் போயிட்டே இருக்கலாமா? என்னுடைய ரட்சகர் ரப்பு என்னுடைய கடவுள் தான். அப்ப அவர் என்ன சொல்றாரோ, என்ன எதிர்பார்க்கிறாரோ, என்ன விரும்புகின்றாரோ அது எல்லாத்தையும் நான் செய்யணும். அப்படி செஞ்சாதான் அவருடைய பிரியத்துக்குரியவனாக நான் ஆக முடியும், அன்புக்கு பாத்திரமானவனாக நான் ஆக முடியும். அவரை நான் ஒரு நெருக்கமான தோழனாக எடுத்துக்கொள்ள முடியும். சென்ற ஜும்மாக்கு முன்பாக கூட சோழர் சொன்னார், ஒரு ஃப்ரெண்டா எடுத்துக்கோங்க, நண்பராக. நம்ம எந்த அளவுக்கு அவர் தள்ளிதான் நிக்கிறோம், நம்ம இங்கே நிக்கிறோம். அவரை நெருக்கமாக பார்ப்பதில்லை. ஒவ்வொன்றுக்கும் அத்தா இருந்தா நம்ம ஃபாதர் இருந்தா எனக்கு கூட வாங்க, எனக்கு இது செய்யுங்க, அது வாங்கி கொடுங்க, இதெல்லாம் கேட்கிறோம்ல. நம்மளுக்கு ரப்பிட்ட அப்படி கேட்கிறோமா? ஒவ்வொன்றுக்கும் கேட்கிறோமா? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அதை வாங்கி கொடுங்க, எனக்கு தேவை, இறைஞ்சி கேட்கணும். அவருக்கு அவருக்கு எதிர்பார்க்கிறாரு, என்ற கேளுங்கிறாரு. அந்த ரப்பு கிட்ட நம்ம எந்த அளவுக்கு அது நெருக்கமாக செய்கின்றோம். அத்தா கிட்ட கேட்கிற மாதிரி. அத்தாவை அவரால் முடிஞ்சதெல்லாம் செய்ய முடியும். ஆனா இவருக்கு எல்லாம் செய்வார். செய்ய முடியாத எதுவுமே இல்லை, எல்லாம் வல்லவர் அப்படிங்கிற. அப்ப அவர்கிட்ட நம்ம இறைஞ்சுவதை, அவர்கிட்ட நெருக்கமாக பேசுவதை ஒரு வழக்கமாக நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். படைக்கிறாரு, பாதுகாக்கிறார். பாதுகாப்புங்கிறது நம்ம இதுவரைக்கும் உணர்ந்திருக்கிறோமா? அந்த பூமி மின் கற்களால் தாக்கப்படக்கூடிய அபாயத்தில் இருக்குது. எனி டைம் எப்படி இருக்குன்னா, அதான் சொல்றாரு. அதையும் 67ஆம் அத்தியாயம் 17ஆம் வசனத்துல, வானத்தில் உள்ள அந்த ஒருவர் பூமியை தாக்கி அதனை தடுமாறி விழும்படி செய்துவிட மாட்டார் என்று நீங்கள் உத்தரவாதம் கொண்டிருக்கிறீர்களா? அவரே தாக்குவாருன்னு சொல்றாரு. தாக்காம இருக்கிறாரு, அது பாதுகாக்கப்பட்டதாகவும் வச்சிருக்கிறார். அப்படி விட்டுட்டாருன்னா, ஒரு கல்லை விட்டுட்டாருன்னா பூமி சர்வநாசம் ஆயிடும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே மாதிரி வானத்தில் உள்ள அந்த ஒருவர் உக்கிரமான ஒரு புயலை உங்கள் மீது அனுப்பிவிட மாட்டார் என்று நீங்கள் உத்தரவாதம் கொண்டிருக்கிறீர்களா? கேரண்டி ஏதாவது இருக்கா? எந்த கேரண்டி? பஸ்ல போறவங்களுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? ஆக்சிடென்ட் ஆகும், பள்ளத்துல விழுந்துரும். ஆனாலும் அந்த பாதுகாப்புங்கிறது நம்ம இருக்கிறோம், நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படிங்கிறத பெருசா நினைக்கிறதே இல்லை. இருமா நமக்கு இருக்குது நம்முடைய பாதுகாப்புங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அதை நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அந்த ரட்சகர் ரப்பு பாதுகாப்பவர். அடுத்து அவர் கனிவானவராகவும் இறக்கமுடையவராகவும் நம் மீது ஆசீர்வாதங்களை பொழியக்கூடியவராக இருக்கிறார். அதை நம்ம பார்ப்போம். அதாவது நீங்கள் அப்படி உத்தரவாதம் கொண்டிருக்கிறீர்களா? அப்போதாவது என்னுடைய எச்சரிக்கையின் முக்கியத்துவத்தை நீங்கள் சரியாக மதிப்பிடுகிறீர்களா? அதான் அந்த பாயிண்டே. அதான் நம்ம அவருடைய தண்டனைக்கு எந்த அளவுக்கு அஞ்சுகின்றோம், மறு உலகின் தண்டனையை எந்த அளவுக்கு பயந்து அதற்கேற்ப காரியங்களை செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். வானத்தின் ஒரு துளியில நம்ம இருக்கிறோம், ஒரு பீஸ், அது என்ன சொல்றது, தூசியாகத்தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த வானத்துல எவ்வளவு நம்ம பூமியை சுற்றி இருக்கின்றது என்றால், ஒவ்வொரு நாளும் 25 மில்லியன் மின் கற்கள், மைக்ரோ மீட்டராய்டுகள்
மற்றும் பிற விண்வெளி குப்பைகள் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைகின்றன. வளிமண்டலங்கிறது அட்மாஸ்பியர், இந்த காற்று மண்டலம், வழி காற்று. இதன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் 15,000 டன்கள் வளிமண்டலத்தில் நுழைகின்றன. நுழைஞ்சுக்கிட்டே இருக்குது, ஆனா பாதுகாப்பு இருக்கு. அது ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் விண்மண்டலத்தில் விழக்கூடிய அந்த அனைத்தையும் அப்படியே சாம்பலாகி பூமியில விழும் போது அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். பெரிய கல் விழுந்தா கூட அந்த கல்லானது வளிமண்டலத்துல அட்மாஸ்பியர்ல உள்ள நுழைஞ்சிச்சுன்னா அப்படி அது பாக்குறவங்க வானத்துல திடீர்னு எரி நட்சத்திரம் சொல்லுவாங்க. இப்படி கீற்றாக விழும் நட்சத்திரம் விழுவது போல, நட்சத்திரம் அல்ல, அட்மாஸ்பியரில் நுழையக்கூடிய ஒரு சிறிய கல், அது ஒரு பால் அளவு, பந்து அளவு உள்ள கல் விழுந்தா அது அப்படியே காற்ற கரைந்து விடும். காற்றுல அந்த உராய்வு அது என்ன செய்யணும், அதை பீஸ் ஆகிடும், அதை தூசி ஆக்கிடும். பூமியில விழும்போது ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரியான விழுந்து கொண்டே இருக்காது, பாதுகாத்து கொண்டே இருக்காது. அதுக்கான அடுக்கடுக்கான பாதுகாப்புகள், 7 அடுக்கு பாதுகாப்பு. பிரைம் மினிஸ்டருக்கு, ஜனாதிபதிக்கு அப்படி அடுக்கு பாதுகாப்பு சொல்றாங்கல்ல, அல்ல பூமியை அடுக்கடுக்காக பாதுகாத்திருக்கார். நமக்கு அட்மாஸ்பியருக்கு மேல அயனோஸ்பியர் என்று ஒன்று இருக்கு. அது 40-50 மைல்கள் உயரமானது. அதுலதான் சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான பாதுகாப்பு அடுக்குகளை வைத்திருக்கிறார். அது எல்லாம் தாண்டிதான் மின்கற்கள் பூமியில மோத முடியும். மின்கற்கள் அது மீட்டராய்ட்ஸ், ஆக்சிடைட்ஸ் என்பது பெரியது, இன்னும் அது சிறு கோள் அளவு உள்ளது என்று சொல்றாங்க. அது எல்லாம் கூட நமக்கு பூமிக்கு அருகிலே சுற்றி கொண்டே இருக்குது. எனி டைம் நம்மளை தாக்கும். பூமிக்கு அருகில் உள்ள பொருட்கள் நியோஸ், எங்கி ஓஸ், நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ், அவையெல்லாம் சிறு கோள்கள் அல்லது வால் மீன்களாகும். அவை மீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வரை உள்ள அளவுல உள்ளன. அவை சூரியனை சுற்றி வருகின்றன. சூரியனை சுற்றி வந்தாலும் பூமி கிட்ட இருக்குது. பூமி கிட்ட வரும்போது அது அவற்றின் சுற்றுப்பாதைகள் பூமியின் சுற்றுப்பாதைக்கு அருகில் வருகின்றன. நமது சூரிய குடும்பத்தில் அறியப்பட்ட 6,00,000க்கும் மேற்பட்ட சிறு கோள்களில் 20,000க்கும் அதிகமானவை லியோ நம்ம பூமி கிட்டவே இருக்கு. அப்படி இருந்ததுன்னா நம்ம எனி டைம் அது நம்ம மேல வந்து விழுந்துடும், தப்பிக்கவே முடியாது. ஒண்ணுமே இல்லாம போயிடும், பூமி காண போயிடும் அடிக்கிற அடியில, அந்த வேகத்துல. அது மாதிரி அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டே இருக்காரு நம்மள. அல்லாஹ் சொல்றாரு 91 வசனத்துல, பூமியும் அதனை போஷிக்கின்ற அவரும், அது போஷிக்கிறார், உணவளிக்கிறாரு, அது வாழ்வாதாரங்களை கொடுக்கிறாரு, போஷிப்பதுங்கிறார் தான் நம்ம அடுத்து அதுக்குரிய வசனங்களை பார்க்கலாம். 86ஆம் அத்தியாயம் 4வது வசனத்துல, பரிபூரணமாக ஒவ்வொருவரும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் பாதுகாக்கிறார். மாணவர்கள் முறைகள் அணிகள் மாறி எடுத்துக் கொடுக்கின்றார்கள். 13ஆம் அத்தியாயம் 11ல ஒரு ஷிப்ட் முடிஞ்ச உடனே, ஒரு மாணவர்களுடைய ஷிப்ட் முடிஞ்ச உடனே இன்னொரு ஷிப்ட் மாணவர்கள் வருவாங்க. பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியாக, ஒரு வினாடி தப்பாமல். அப்படி ஒரு பாதுகாப்பு மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி கொண்டே இருக்கிறார். இல்லை என்றால் நம்ம என்ன கதி ஆகும்? சைக்கிள், 2 சக்கர வாகனம் ஒன்றுமே பேலன்ஸ் இல்லாம தான் ஓடிட்டு இருக்கு. பைக்குகள் அதெல்லாம் எப்படி பேலன்ஸா இருக்கும்? காரணமும் 4 சக்கரம் இருக்குது, ஆனா 2 சக்கரத்துல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, ஒரு இதுவும் கேரண்டி கிடையாது. விழுந்துடும், இந்த பக்கம் இந்த பக்கம் விழுவதற்கான சான்ஸ் இருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணி எல்லாம் வைக்கிறார். 21ஆம் அத்தியாயம் 32வது வசனத்துல, மேலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு மேற்கூரையாக வானத்தை நாம் ஆக்கினோம். ஆயினும் அவற்றில் உள்ள அறிகுறிகள், சான்றுகள் அனைத்திலும் அவர்கள் முற்றிலும் கவனமற்று இருக்கின்றார்கள். நம்மளுக்கு அந்த மேல இருக்கிற வானம் ஒரு கூரைங்கிறார், ஒரு சீலிங். வீட்டுல எப்படி வீட்டுல சீலிங் இருக்கிறனால மழை பெஞ்சாலும் நம்ம மழை நம்ம மேல விழுவாது. கல் விழுந்தா கூட தப்பிச்சிடும், அது ஜம்ப் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாக வானத்தை வச்சிருக்கேங்க. அதை நம்ம பார்க்கணும். அட்மாஸ்பியர்ல ஒரு விண்கல் விழுந்தாலும் அது சிறு பொடி கற்களாக வந்து விழுந்துடும் பூமியில, அது தூசியாக போயிடும். அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு அம்சம் வைத்திருக்கிறார். அது 31ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலையும் சொல்றாரு, பூமியின் மீது உங்களோடு அது சேர்ந்து உருண்டு விடாதிருக்கும் பொருட்டு நிலைப்படுத்திகளை அவர் அமைத்தார். மலைகள்
மலைகள் இருக்குது சமதளமாகவே இருந்துடலாமே அப்படின்னு நினைக்கலாம். மலைகள் இருப்பதனால்தான் பூமியின் மேல் ஓடு, அது ஒரு தனி ஓடு. எப்படி ஒரு முட்டையின் ஓடு போல, அது முட்டையின் மெலிசான ஓடு தான் அது ஆனா முட்டையை பாதுகாக்கல. அது மாதிரி உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பாதுகாப்பதை மேல் ஓடு, அது சுற்றி கொண்டே இருக்கும். அது சுற்றாமல் இருப்பதற்கு அந்த ஆணி அடிக்கப்பட்டதாக அந்த மலைகளை அடுக்கி வச்சிருக்காரு, ஸ்டெபிலைசர்ஸ் சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு பல வகையில பாதுகாப்பு தரக்கூடியதா இருக்குது. மேலும் அவர் போஷிக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். அதனால அதை சார் அடுத்த துப்பாவில் பார்ப்போம். அடுத்த உட்பாவில் தூபு இழலாம், நம்முடைய இரட்சகரின் பால், அல்லாஹ்வின் பால் திரும்புவோம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வை வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று நான் சாட்சி அளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் இருக்கின்றார். போஷிக்கக்கூடியவராக நம்முடைய இரட்சகர் இருக்கிறார். அது நிறைய வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய இரட்சகராக அவர் இருக்கிறார். நிச்சயமான ஆனால் நம்ம மறுப்பவர்களுக்கு ஒரு இரட்சகர் இல்லை, யாருமே இல்லை. அவங்களுக்கு தங்களுக்கு ஒரு துன்பமோ ஒரு கஷ்டமோ ஒரு பிரச்சனைகளோ வரும் பொழுது யார்கிட்ட போய் அவங்க முறையிடுவாங்க? நம்ம மருத்துவர்களோ நாத்திகர்களோ யார்கிட்ட முறையிடுவாங்க? போய் எனக்கு இது மாதிரி ஆகிப்போச்சு, என்னை காப்பாத்துங்க, அல்லது என்னை மீட்டுருங்க, அல்லது கஷ்டத்துல என்னை மீட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யார்கிட்ட போய், ஆனால் அந்த கஷ்டம் வந்து கொண்டே இருக்குதுங்கிறத பார்க்கிறோம். தொடர்ச்சியா நம்ம ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளும் சூழ்ந்து இருக்குது, நம்மள சூழ்ந்து இருக்கு, நமக்கு தெரியும். ஆனால் நம்ம நம்முடைய இரட்சகருக்கு நம்ம முறையிடலாம். சொல்றாரு அத ஒரு வசனத்துல, உங்களுக்கிடையில் 3:122 உங்களுக்கிடையில் இரு குழுக்கள் கிட்டத்தட்ட செயல் இழந்து விட்டன, ஆனால் கடவுள் தான் அவர்களுடைய இரட்சகராக இருந்தார். நம்பிக்கையாளர்கள் கடவுள் மீதே பொறுப்பு ஏற்படுத்த வேண்டும். அல்லாட்ட நீங்க சொல்லிருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அல்லாஹ்கிட்ட சொல்லுங்க. 3 150 கடவுள் மட்டுமே உங்களுடைய இரட்சகரும் அதிபதியும் ஆவார். அவரு மிகச்சிறந்த ஆதரவாளரும் ஆவார். அவர் தான் நமக்கு சப்போர்ட் பண்றார், எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். 51 கடவுள் தான் என்னுடைய இரட்சகரும் உங்களுடைய இரட்சகரும் ஆவார். அவரை மட்டுமே நீங்கள் வழிபட வேண்டும், இதுவே சரியான பாதையாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். அதுதான் ஜீசஸினால் பைபிள்ல சொல்லப்படக்கூடியதாக முழுவதும் அது இருக்குது என்று சொல்ற அந்த அடிக்குறிப்புல கூட சொல்லப்படுது. அவர் என்ன சொல்வார்னா, இயேசு அவரிடம், அந்த மெக்தலானா சொல்றாங்க, அவன் மனைவிதான், என்னுடன் ஒட்டிக்கொள்வதை நிறுத்துங்கள், ஏனென்றால் நான் இன்னும் ஏறவில்லை தந்தையிடம். தந்தைங்கிறது அந்த இரட்சகர் தான், அங்கே ரப்பு தான் சொல்றாங்க. ஆனால் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், நான் என் இரட்சகர் மற்றும் உங்கள் இரட்சகர், என் கடவுள் மற்றும் உங்கள் கடவுளிடம் ஏறி செல்கிறேன் என்று அவர்கள் சொல்லுங்கள். இதை சொல்லுங்க சொல்ற, நான் என் இரட்சகர்கிட்ட போறேன், நீ அதே மாதிரி இது செய்யணுங்கிற. நமக்கு இன்னாலில்லாஹி ராஜீவம், நாம் அவருடைய இரட்சகரிடம் வந்தோம், அவரிடமே திரும்பி செல்ல இருக்கிறோம். வேறு எதுவும் நமக்கு இல்லை இந்த பூமியில. நம்ம அல்லாட்ட போக போறோம், வந்தோம், அவங்க திரும்பி போக போறோம். அப்ப நம்முடைய இரட்சகராக அவரை அமைத்துக் கொள்வது இங்கு பூமியில நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கு. 56 நான் என் பொறுப்பை என் இரட்சகரும் உங்கள் இரட்சகரும் ஆகிய கடவுள் வசம் வைத்து விட்டேன், அவர் கட்டுப்படுத்தாத எந்த சிருஷ்டியும் இல்லை, என் இரட்சகர் நேரான பாதையின் மீது இருக்கின்றார். இன்னும் நிறைய வசனங்கள் அந்த என்னுடைய கடவுள் தான் என்னுடைய இரட்சகர் என்று சொல்வார்கள் சொல்றாங்கல்ல, காலு ரப்பு நல்லா. நம்ம எந்த அளவுக்கு அதுல இருக்கிறோங்கிறத நம்ம பார்க்கறோம். அதுதான் நான் திரும்ப ரப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோமா, தொடர்ந்து நம்முடைய இரட்சகத்தை முறையிடுகின்றோமா, பேசுகின்றோமா, நண்பராக வலிங்கிற வார்த்தைக்கு கூட ரசாவுடைய மொழிபெயர்ப்பு லார்ட் அண்ட் மாஸ்டர், மௌலானா லார்ட் அண்ட் மாஸ்டர், என்னுடைய இரட்சகரும் எஜமானரும் அவர். வலிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருளும் சொல்லலாம், நண்பர், ஃப்ரெண்டு. நம்ம ஃப்ரெண்டு நமக்கு
இடுக்கன் வருங்கால், அதாவது என்ன சொல்றது, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. நட்பு என்பது அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமா அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும்ன்றாங்க. அல்ல நமக்கு என்ன தேவைங்கிறத கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கேட்டா இன்னும் அதிகமாக கொடுப்பார். இன்னும் 43ஆம் அத்தியாயம் 64 கடவுள் தான் என்னுடைய இரட்சகரும் உங்களுடைய இரட்சகரும் ஆவார், எனவே அவரை மட்டுமே வழிபட வேண்டும். இதுவே சரியான பாதையாகும். நம்ம ஸ்ட்ரைட் பாத் எதுன்னு தெரியாம முடித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை மட்டுமே வழிபாடு செய்வது, அதிலே உறுதியாக இருப்பது, அந்த பக்கம் இந்த பக்கம் மாறிடாம அவரையும், அதாவது யூசுப் தன்னுடைய எஜமான அந்த வேலைக்கு பரிமாறும் வேலைக்கு செல்லக்கூடிய நண்பன்கிட்ட சொல்றாரு, உங்க எஜமானத்தை போய் என்னைய ஞாபகத்துக்கு சொல்லு. அவர் தன்னுடைய ரப்பாக அவரை மாத்தி விட்டார். அப்ப அந்த இடத்துல ரொம்ப அபாயகரமான சறுக்கல்ங்கிறார். அதனாலேயே அவர் இன்னும் சில ஆண்டுகள் ஜெயில இருக்க வேண்டியதா போச்சு. அந்த நிலையில நாம் மாறிடக்கூடாது. நம்முடைய ரப்பாக, நம்முடைய இரட்சகர் மட்டும், நம்முடைய கடவுள் மட்டுமாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அதை செய்ய வேண்டும். சாத்தான் தான் அவர்களுடைய இரட்சகராக, எஜமானராக இருக்கின்றான் என்பதை நம்ம பல வசனங்கள்ல பார்க்கிறோம். 16ஆம் அத்தியாயம் 63 கடவுள் மீது ஆணையாக உமக்கு முன்னிருந்த சமூகங்களுக்கு நாம் தூதர்களை அனுப்பி இருக்கின்றோம். ஆனால் சாத்தான் அவர்களுடைய கண்களுக்கு அவர்களுடைய காரியங்களை அழகாக்கி விட்டான். அதன் விளைவாக அவன்தான் இப்போது அவர்களுடைய எஜமானன். மேலும் அவர்கள் வலி மிகுந்த ஒரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். இந்த முந்தைய சமுதாயங்கள்லாம் சாத்தானுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய, ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய தலைவர்களையும் பலவிதமான பொருட்களையும் தங்களுடைய ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள். அதனால அவன் தான் அவங்களுக்கு ரப்பு என்று சொல்றாரு. அந்த மற்ற சமூகங்கள் மற்றவர்களை பின்பற்றினார்கள், கடவுளை தவிர மற்றவர்களை பின்பற்றுகின்றார்கள். அதனால இன்னொரு உதாரணத்துக்கு எல்லாம் சொல்றாரு. 2ஆம் அத்தியாயம் 275 சாத்தான் அநியாய வட்டி வசூலிக்கின்றவர்கள் சாத்தானின் வசீகரத்தால் கட்டுப்படுத்தப்பட்டவர்களை போன்ற அதே நிலையில் இருக்கின்றனர். இப்போ ஒரு தவறான செய்கையை புரிந்தால் சாத்தான் அவர்களை கபலீகரம் செய்துவிட்டார். முழுசா அவன் பக்கம் எடுத்துக்கிட்டான். அப்புறம் அவன் ஒவ்வொன்றா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களா செய்வாங்க. சாத்தான் சொன்னதே செஞ்சுட்டே இருக்கான். அவன் சாத்தானுடைய விருப்பத்துக்கு அவனுடைய ஊப்பை தேடி நம்முடைய ரட்சகரை அவருடைய ஊப்பை தேடி நம்ம செய்யணும். அல்லாஹ்வுடைய விருப்பம், அவருடைய ஊப்பு, பிரியம், திருப்தி, அதை நோக்கி நம்ம செய்யணும். ஆனால் அவர்கள் சாத்தானுடைய விருப்பத்தை அவனை எப்படா நம்ம ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்வான். எப்படி ஒரு கட்சி தலைவருடைய ஊப்பை தேடி அந்த தொண்டர்கள்லாம் அப்படியே பின்னால ஓடுவாங்களோ, அது மாதிரி மனிதர்கள் அந்த வட்டி வசூலிக்கக்கூடியவர்கள் சாத்தானின் வசீகரத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த நிலையில் இருக்கின்றார்கள். ஈஸியா அவன் வச்சுட்டான். ஆனால் நம்முடைய கடவுள் நம்முடைய இரட்சகராக இருந்தால் அவருக்கு நம்ம பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும். தொடர் ஒவ்வொன்றுக்கும் வீட்டுல காய்கறி வாங்க போனோம்னா, இரட்சகரே நல்ல காய்கறி கொடுங்க, நல்ல காய்கறி கிடைக்கும்படி செய்யுங்க. கறி வாங்க போறோம், நல்ல இறைச்சி கிடைக்கும்படி செய்யுங்க, மோசமான இறைச்சி வேணாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் வெளியே போறோம், வாகனத்துல போறோம், ஆபத்துகள் இருக்குது. அப்ப அந்த ஆபத்துகள் ஏற்படும், நம்ம சுற்றி இருந்து கொண்டே இருக்கு. எனி டைம் அதை அட்டாக் பண்ணலாம். அப்ப அந்த நேரத்திலையும் நம்முடைய இரட்சகரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்ற. அது பைபிள்ல சங்கீதம் 50ஆம் அத்தியாயம் 15வது வசனத்துல கூட, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லாஹ் நோக்கி கூப்பிடும்படி அவர் சொல்றார். ரப்பை நோக்கி, என்னை நோக்கி நீ கூப்பிடுங்கிற. அது குரான்லயும் இருக்கு. குரான்ல 2ஆம் அத்தியாயம் 186 அது சொல்றாரு. படிக்கிறேன். என்னுடைய ஊழியர்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்கும் பொழுது நான் எப்பொழுதும் அருகிலேயே உள்ளேன். அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுது அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கின்றேன். வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு மக்கள் எனக்கு பதிலளிக்கவும்
மேலும் என் மீது நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும். இந்த நம்பிக்கை என்பது வேறுபட்டது. அல்லாஹ் இருக்கிறார் என்பது என்று நம்புவது அல்ல. அல்லாஹ் எனக்கு தருவார், பதில் சொல்லுவார், என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்புறது. அதாவது நம்பிக்கை வச்சு கேட்கிற கொடுத்துருப்பா, எப்படியா ஒரு வாரம் கழிச்சு எனக்கு பார்த்து கொடுத்து அப்படி கேட்கறோம்ல, அந்த நம்பிக்கைங்கிறது வேறுபட்டது. கடவுள் இருக்கிறார், அவர்தான் எல்லாம் வல்லவர், எல்லா வாழ்வாதாரங்களை கொடுக்கக்கூடியவர், நிறுத்தி வைக்கக்கூடியவர் என்று நம்புவது, அவர் ஒருவர் என்று நம்புவது அந்த நம்பிக்கை அல்ல. இது அவர் எனக்கு செய்வார். அந்த கேள்வி அந்த பிரார்த்தனையை மேற்கொண்டு விட்டு அவர் என் மீது நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும் என்று சொல்ல, அந்த இரட்சகராக நம்முடைய கடவுள் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகராக தொடர்ந்து அவர் எப்பொழுதும் மன்னிக்கின்றவராக இருக்கிறார். மன்னிக்கின்ற ஒரு இரட்சகர் என்று சொல்றார். 27ஆம் அத்தியாயத்துல சொல்வாரு, சீபாவின் நாடு வலப்புறமும் இடப்புறமும் பசுஞ்சோலைகளால் சூழப்பட்டதாக இருந்தது. அது சொல்வார், வளமான நாடு, நல்ல ஒரு நிலம், மன்னிக்கின்ற இரட்சகர். நம்மளுடைய இரட்சகர். நம்ம பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம், அனுதினமும் செய்யறோம், மேலையும் பாவம் செஞ்சுட்டோம், வெறும் கலகத்தில் அந்த பாவத்தை செஞ்சுட்டோம். அதையெல்லாம் மன்னிக்காட்டா நம்ம என்ன ஆகும், நம்ம என்ன கதிக்கு ஆகும். அப்ப அந்த மன்னிக்கின்ற இரட்சகராக நம்முடைய இரட்சகர் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கின்றார், போஷிக்கின்றார், மன்னிக்கின்றார், இன்னும் வாழ்வாதாரங்களை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். அனைத்தும் அவர் செய்கின்றார் நமக்காக. அவர்தான் பூமியை நிர்மாணித்து மேலும் அதன் மேல் மலைகளையும் ஆறுகளையும் அமைத்தவர். மேலும் வெவ்வேறுபட்ட கனி வர்க்கங்களிலிருந்து அவர் அவற்றை ஜோடிகளாக, ஆண் மற்றும் பெண்ணினங்களாக ஆக்கினார். இரவு பகலை முந்துகின்றது. சிந்திக்கும் மக்களுக்கு திடமான சான்றுகளாகவும். வானங்களையும் பூமியையும் படைத்தவர். வசனம் நம்பதான் சொல்லல, கடவுள் ஒருவர் தான். மேலும் உங்களுடைய ஊட்டத்திற்காக அனைத்து கனி வர்க்கங்களையும் விளைவிப்பதற்காக விண்ணிலிருந்து அவர் தண்ணீரை இறக்கி அனுப்புகின்றார். தன் கட்டளைக்கேற்ப கடல் மீது உங்களுக்காக, உங்களுடைய ஊழியத்திற்காக கப்பல்களை அவர் ஆக்கினார். ஆறுகளையும் உங்களுடைய ஊழியத்திற்காக அவர் ஆக்கினார். அவர் நம்மை படைத்து பூமியில விட்டுட்டு நீ என்ன வேணா எப்படியாவது இருந்துக்கோ அப்படி சொல்லல. எல்லாத்தையும் வசதியா செஞ்சு கொடுத்திருக்காரு. வசதியா செஞ்சு கொடுத்திருக்காருங்கிறது மட்டும் இல்லாமல் வகை வகையான உணவுகளை கொடுத்திருக்காரு. அவ்வளவு வெரைட்டி கொடுக்க முடியுமா யாராலையும்? ஒரு வாழைப்பழம் என்று எடுத்தால் 300 வகை இருக்கு, அரிசி என்று எடுத்தால் 500 வகை இருக்கு, மாம்பழம் மாதிரி ஒவ்வொரு வகையில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பலவிதமான கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு, வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரியான உணவு வகைகளை, கடல் உணவுகள் எத்தனையோ இருக்குது, இறைச்சி உணவுகள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பிரியத்துக்கு ஏற்ப கொடுக்கிறார். அதான் நம்ம இரட்சகர் அப்படிங்கிறத நம்ம இன்னும் எண்ணி பார்க்கணும். அதிகமா அதை மனசுல வாங்கி இருக்கணும், தங்கி இருக்கணும், தாங்கி இருக்கணும்ங்கிறத சொல்லணும். அதுதான் நம்ம வந்தா இன்னைக்கு ரப்பு என்பதை நம்ம எந்த அளவுக்கு பார்க்கிறோம், ஒரு நெருக்கமா பார்க்கணும்னு சொன்னார். ஒரு நண்பனாக, அந்த நண்பனாக நம்ம பார்க்கிறோமா, நம்முடைய பெற்றோராக நம்ம பார்க்கிறோமா, பெற்றோரை நினைவு கூறுவதை விட அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்று சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு ரப்பாக நம்முடைய இரட்சகர் இருக்கின்றார். இன்னும் பல வசனங்கள்ல அவருடைய அந்த ஆசீர்வாதங்கள் புரிந்த அந்த விஷயங்களை எக்கச்சக்கமா சொல்றாரு. நம்ம எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 24ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனத்துல கடவுள் தனது அருளையும் கருணையையும் உங்கள் மேல் பொழிகின்றார். நம்பிக்கையாளர்கள் மேல் கடவுள் மிக்க கனிவானவராக இருக்கின்றார். மிக்க கருணையாளர், கனிவுங்கிறார். அதான் எஜமானர். நம்முடைய எஜமானர் நம்மை துன்புறுத்தக்கூடியவராக இல்லை, வெறுப்போட நமக்கு கொடுக்கக்கூடியவராக இல்லை, பிரியமா கொடுக்கிறார், கனிவோடு நடத்துகின்றார் நம்முடைய இரட்சகர். அத்தகைய இரட்சகருக்கு, நம்முடைய இரட்சகருக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருப்போம். தொடர்ந்து தொழுகையை நிலைநிறுத்துவோம்.